வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசியலில் இருந்து தற்காலிக இடைவெளி ஒன்றை பெற்றுக் கொள்வதாக முன்னாள் அமைச்சர் பந்துலு குணவர்தன தெரிவிப்பு. வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக பொதுமக்களிடம் மீள கையளிக்கப்பட்டு வரும் இராணுவ பாவனையில் உள்ள வீதிகள். உயர்தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என சுட்டிக்காட்டு. பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் சதி திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக ஓமல்பே சோபித்த தேரர் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசியலில் இருந்து தற்காலிக இடைவெளி ஒன்றை பெற்றுக்கொள்ள உள்ளதாக முன்னாள் அமைச்சர் பந்துலு குணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்ததோடு ஒரு கலாநிதி பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் 3ஆம் தேதி நாட்டிலிருந்து வெளியேற உள்ளேன் என்றும் தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகள் தங்களிடம் உள்ளதாக அரசாங்கம் உறுதியளித்த நிலையில் 3/2 பெரும்பான்மையை வழங்கி இந்த அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்துள்ளனர். அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனநாயக ரீதியில் இடமளிக்க வேண்டும் என்பது எமது பொறுப்பாகும். இந்த நிலையில் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளிலும் தாம் ஈடுபட போவதில்லை எனவும் அத்துடன் நான் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் அங்கம் வகிக்கவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் பந்துலு குணவர்தன தெரிவித்துள்ளார். அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல தென்னிலங்கையில் கூட இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த வீதிகள், படை முகாம்கள் தொடர்ச்சியாக அகற்றப்பட்டு வருகின்றன. அதன்படி தற்போது திருகோணமலை உவர்மலை 22ஆம் படைப்பிரிவின் இராணுவ படைத்தளத்தினை அண்மித்த வீதி 30 வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டின் கீழிருந்து பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் அலுவலக வீதி வழியாக 22ஆம் படைப்பிரிவின் இராணுவ நூதன சாலையின் வாயிலில் இருந்து உவர்மலை மத்திய வீதியை அடையக்கூடிய வீதியானது கடந்த 3 தசாப்த காலமாக பொதுமக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்படாத நிலையில் வீதி தடைகள் போடப்பட்டிருந்தது. உவர்மலை பகுதியின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள 22ஆம் படைப்பிரிவை அடைவதற்கு 3 வீதிகள் காணப்பட்ட போதிலும் அந்த வீதிகள் உடனான மக்கள் போக்குவரத்து சில பகுதிகளில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் 34 வருடங்களாக மூடப்பட்டிருந்த வீதியொன்று அண்மையில் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பு தற்சமயம் வெளியிடப்பட்டால் பரீட்சை காலத்தின் போது வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளை தொடங்குவதோடு பரீட்சைக்கு இடையூறு ஏற்படுத்துவார்கள். இந்த நிலையிலேயே தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மோசமான காலநிலை காரணமாக சில நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சை நடவடிக்கைகள் இந்த வாரம் மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள அதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கட்சித் தலைவர் கூட்டம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நாளை நடைபெறுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான வேட்புமனுக்களை மீளப்பெறுவது தொடர்பிலும் இதன்போது இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலையை குறைத்தது போன்று உணவுப் பொருள் விலைகளும் எதிர்காலத்தில் குறைக்கப்படும் என பிரதி அமைச்சர் நளின் ஹேவாகை தெரிவித்துள்ளார். காலி பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர், எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறு விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிபொருள் விலை சிறிதளவு குறைக்கப்பட்டது போன்று எதிர்காலத்தில் உணவுப் பொருட்கள் மீதான வரிகளும் குறைக்கப்படும். அதே நேரம் ஜனாதிபதி உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் அதிகாரப்பூர்வ இல்லங்களை பெற்றுக் கொள்ளாது சாதாரண வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதுடன் அமைச்சர்களுக்கு வாகனங்களின்றி செயற்பட முடியாது எனவும் இதனால் சாதாரண வாகனங்கள் பயன்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எரிபொருள் இறக்குமதியின் போது முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுக்கு சென்ற தரகு பணம் தற்போதைய அரசாங்கத்திற்கும் செல்கிறது என ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் 120 ரூபாவுக்கு 1 லிட்டர் பெட்ரோலை விநியோகிப்பதாகவும் ஓரிரு மாதங்களுக்கு பின்னர் துறைமுகத்திற்கு இறக்குமதி செய்யப்படும் போது நிர்ணயிக்கப்படும் விலைக்கு அமைவாகவே எரிபொருள் விலை நிர்ணயிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுவதற்கும் அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படும் என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அரசாங்கமும் பெருந்தோட்ட மக்களை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை. மண்ணெண்ணெயின் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றார். பௌத்தர்களிடையே குழப்பங்களை உண்டாக்க புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் சதி திட்டங்களை மேற்கொண்டு வருவதோடு இந்த சதி திட்டங்களுக்காக புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் வரையறையின்றி நிதியளித்து வருவதாகவும் ஓமல்பே சோபித்த தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், பௌத்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டே சிங்கள இனத்தவர்களுக்கு இடையிலான பிணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது.
எனினும் கட்டுக்கதைகளை நம்பும் போது மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம் என செல்லுபடியற்ற நூலாகி விடுவதுடன் வரலாறு பொய்யாகி போய் இந்த மண்ணின் மூத்த குடிகளான சிங்களவர்களுக்குள்ள உரிமையும் இல்லாது போகும். இந்த பிரிவினை செயற்பாடுகளுக்காக புத்தக அச்சிடுதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாரிய நிதி செலவில் முன்னெடுக்கப்படுகின்றன என்று தெரிவித்திருந்தார். கல்கிரியாகம பகுதியில் பல ஏக்கர் கணக்கில் ஹெலகம என்ற குடியேற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதற்காக தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் அதிகளவில் பணத்தை செலவு செய்துள்ளது. இதனை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களும் உள்ளதாக கலாநிதி ஓமல்பே சோபித்த தேரர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசாநாயகவுக்கு எதிராக 500 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த வருடம் எப்பாவல போஸ்போர்ட் நிறுவன வளாகத்தில் வழங்கல் அதிகாரியாக கடமையாற்றிய உத்தியோகத்தரை மற்றொரு நபர் தாக்கி அச்சுறுத்திய சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த நிறுவன வளாகத்தில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் ஒன்றில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்து குறித்த அதிகாரியை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டார். இந்த நிலையில் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அந்த அதிகாரி முன்னாள் அமைச்சருக்கு எதிராக நஷ்டஈடு கோரி இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். மேலும் தாக்குதல், அச்சுறுத்தல், திட்டமிட்ட பொய் குற்றச்சாட்டுகள் மற்றும் பொது ஊடகங்களுக்கு முன்பாக அறிக்கைகளை வெளியிட்டு நிறுவன ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் தம்மை அவதூறாக பேசி அவமானப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட அதிகாரி இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் அவரது நற்பெயர் மற்றும் அரசாங்க நிர்வாக அதிகாரி என்று அவரது சுயமரியாதைக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவித்து 500 லட்சம் ரூபாய் அபராதமாக கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க உயர் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு வாகனத்தை வழங்குவதற்கு பதிலாக அவர்கள் பயன்படுத்தும் தனியார் வாகனங்களுக்கு எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்க அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது. ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனம் வழங்கும் முடிவை அரசாங்கம் மாற்றியமைத்துள்ள அதே நேரம் அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்களுக்கு அமைச்சு கடமைகளுக்காக உத்தியோகபூர்வ வாகனம் வழங்கும் அரசின் தீர்மானம் தொடரும் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். உத்தியோகபூர்வ நோக்கங்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட தொகுதிக்கு செல்வதற்கு வாகனம் தேவைப்படுவதால் அரசாங்கம் வழங்க தீர்மானித்து உத்தியோகபூர்வ வாகனத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவதாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தெரிவித்திருந்தது. இதேவேளை கடந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கிய வரியில்லா வாகன அனுமதி பத்திரத்தை தற்போதைய அரசாங்கம் வழங்காது என அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். 5 வருடங்களுக்கு ஒரு முறை அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டாலும் இம்முறை அவ்வாறான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது எனவும் அமைச்சர்களுக்கு புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 10 லட்சம் சாதாரண கடவுச்சீட்டுகளை மேற்கொள்வனவு செய்வதற்கான விலை மனு கோரல் விடுத்து குடிவரவு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக விலை மனு கோரலுக்கு அமைய 7.5 லட்சம் சாதாரண கடவுச்சீட்டுகள் பெறப்பட்டுள்ளது. இலத்திரனியல் கடவுச்சீட்டு கிடைக்கும் வரை சாதாரண கடவுச்சீட்டுகளின் அளவு போதுமானதாக இருக்காது என கருதி இந்த கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு விலை மனு கோரப்படவுள்ள போதிலும் விலை மனு கோரலுக்கான அமைச்சரவை அங்கீகாரம் எனவும் கிடைக்கப்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.